வணக்கம். தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க. நம்மளோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கி நம்ம சீஸ் வச்சு பிரெட் சாண்ட்விச் தான் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பேன் நல்லா ஹீட் ஆனதும் கொஞ்சம் ஆயில், ஒரு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் அதை கொஞ்சம் பொடுசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதை லைட்டாக நம்ம எண்ணெயில் கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப கலர் மாதிரி வரணும் அப்படிங்கிறது கிடையாது. ஜஸ்ட் அந்த கண்ணாடி பதம்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்தது அப்படின்னாவே ஓகே தான். ஓகேங்களா? இப்போ ஒரு சின்ன தக்காளி அதையும் பொடுசாக கட் பண்ணிட்டு உள்ளே சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுறலாம். உதுத்து வச்ச கார்ன் நான் சேர்த்துருக்கேன். இது நான் குக் பண்ணலை, குக் பண்ணாமல் பச்சையாக தான் சேர்த்துருக்கேன். ஓகேங்களா? இதோட கொஞ்சம் துருவன கேரட் சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா கலந்துருங்க. உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கோங்க. பட்டாணி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் முட்டைக்கோசு, குடமிளகா, உங்களுக்கு விருப்பப்பட்ட வெஜிடபிள்ஸ் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. அதில் இருக்க அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரையில் நல்லா கலந்தாச்சு. ஒரு பச்சை மிளகா ரொம்ப பொடுசாக கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் மல்லி இலையும் கட் பண்ணியிருக்கேன். அதாவது வாயில் கடி பட்டா கூட உரப்பு தெரியாத அளவுக்கு ரொம்ப பொடுசாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மல்லி இலையும் பச்சை மிளகாயும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்தாச்சு. கலந்ததுக்கப்புறமா அரை டீஸ்பூனுக்கு மிளகாத்தூள், அரை டீஸ்பூனுக்கு கரம் மசாலா, அரை டீஸ்பூனுக்கு தனி மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. அடுப்பு நல்லா லோ ஃப்ளேமில் மாற்றிக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து மசாலா நல்லா படுறது படிக்க எல்லாம் நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்துட்டு இது எல்லாத்தையும் ஒன்று போல் ஈவனாக பண்ணிவிட்டு இந்த மாதிரி மூடி போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. ஆவிலே நல்லா வெந்துடும். பாருங்கள், முன்னைக்கு இப்போ நல்லா வெந்துருச்சு. வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா குக் ஆயிடுச்சு பாருங்கள். அதாவது முக்கால்வாசிக்கு குக் ஆச்சுன்னா போதும். ஓகேங்களா? இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். நமக்கு இந்த உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி ஆச்சு. அது அப்படியே இருக்கட்டும். ஒரு ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்துகிட்டு அதில் வெண்ணெய் கொஞ்சம் அப்ளை பண்ணதுக்கப்புறமா டொமேட்டோ கெச்சப் சேர்த்திக்கிறேன். ப்ரெட்டில் டொமேட்டோ கெச்சப் சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு ரெடி ஆனதுக்கப்புறமா இதில் நம்ம ரெடி பண்ண ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சுக்கலாம். இந்த ஸ்டஃபிங் இது எல்லா பக்கம் நல்லா பரப்பி விட்டுருங்க. எல்லா பக்கம் ஈவனாக படுறது போல், அதாவது மேடு பள்ளம் இல்லாமல் ஈவனாக படுறது போல் பண்ணி விட்டுருங்க. ப்ரெட்டில் இது எல்லா பக்கம் நல்லா பரவியாச்சு. பரப்பினதுக்கப்புறமா தோசை தவாவில் தான் இதை நான் ரெடி பண்ண போகிறேன். நீங்கள் டோஸ்டட் தவா இருந்தது அப்படின்னா கூட நீங்கள் அதில் கூட ரெடி பண்ணிக்கலாம். பேன் கொஞ்சம் தோசைக்கல் கொஞ்சம் ஹீட் ஆனதும் பட்டரை லைட்டாக உருக்கிக்கோங்க. உருக்கினதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணதை வச்சாச்சு. ப்ரெட் வச்சதுக்கப்புறமா சீஸ் மேலே வச்சாச்சு. வச்சதுக்கப்புறமா அடுத்த மேலே ஒரு ப்ரெட் மூடிக்கோங்க. அதில் நான் கொஞ்சமாக பட்டர் மட்டும் சேர்த்துருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டால் அதில் டொமேட்டோ கெச்சப்பும் நீங்கள் சேர்த்திக்கலாம். ஓகேங்களா? லைட்டாக அப்படி ப்ரெஸ் ஆகிறதுக்காக இப்படி மேலே இது இருக்கிற மாதிரி மூடி இருக்க மாதிரி ஒரு பிளேட் வச்சுக்கோங்க. வெறுமனே பிளேட் வச்சு அழுத்திங்கன்னா கையில் சூடுபடும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி இப்படி லைட்டாக மேலே கேப் இருக்க மாதிரி ஒரு பிளேட் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அழுத்திக்கும். அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வச்சுருங்க. அடுப்பு கொஞ்சம் லோலேயும் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுருக்கோங்க. ப்ரெட்டை நம்ம திருப்பி போடுறதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் பட்டர் சேர்த்துப்போம். பட்டர் உருகினதுக்கப்புறமா நம்ம ப்ரெட்டோட அடுத்த சைடை திருப்பி போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதே போல் லைட்டாக வச்சு ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். ஓகேங்களா? அப்போ தான் நல்லா ரெடியாகி வரும். அந்த ப்ரெட்டும் நல்லா உள்ளே இருக்க ஸ்டஃபிங்கோடு நல்லா ஒட்டி வரும். நமக்கு மூடி போட்டு வச்சுருங்க. கரெக்டாக ஒரு நிமிஷம் ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுத்த செட்டு இதே போல் தான் பண்ண போகிறோம். கொஞ்சம் பட்டர் உருக்கிக்கோங்க. தவாலை நல்லா ஃபுல்லாக பரப்பிட்டு ரெடி பண்ண ஸ்டஃபிங்கோடு நம்ம வச்சாச்சு. சீஸ் வச்சுக்கோங்க. இதில் நான் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துருக்கேன். உங்கள் விருப்பம் தான். நீங்கள் டொமேட்டோ கெச்சப் பட்டரு ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். இல்லை ப்ளைனாக கூட நீங்கள் வெறும் ப்ரெட்டை மட்டும் வச்சுக்கலாம். அதே போல் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சுருங்க.
இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நல்லா ஈவினிங் வந்துட்டு ஒரு மழை டைமில் குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வர்றாங்க, கொஞ்சம் பசியோடு இருக்காங்க, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ்லாம் உள்ளே ஸ்டஃப் பண்ணி கூட நீங்கள் கொடுக்கலாம். ஒருவேளை அவங்க சாப்பிடாத வெஜிடபிள்ஸும் நீங்கள் இதில் ஸ்டஃப் பண்ணி கொடுத்தீங்கன்னா அதில் இருக்க அந்த சீஸு பட்டரோட டேஸ்ட்டுக்கு அதை அப்படியே சாப்பிட்ருவாங்க, எடுத்து தனியாக வைக்கவே மாட்டாங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக அதை செஞ்சு முடிச்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு விருப்பமான பிரெட் சாண்ட்விச் வந்து நம்ம சூப்பராக தயாராகிடுச்சு. சீஸ் வச்சு ரொம்ப டேஸ்டியாக பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.